நீங்க யாரோட ரசிகன்? நான் விஜய் ரசிகர் தான். விஜய் ரசிகன். நான் தான் ஓட்டு போடுறேன். அவர் சொல்லியிருந்தாரு, நான் வந்து அரசியலுக்கு வந்தா நான் நடிக்க மாட்டேன், செஞ்சு காட்டுவேன்னு சொல்லி. அதை மட்டும் செய்ய சொல்லுங்க. சீமான் தான். தலைவர் எல்லார மனசுல இருக்கிறாரு. அரசியல் அது படத்துல தானே பார்ப்போம். அரசியல் இல்லை, அவருக்கு தெரியும் போது உலகம் முழுக்க இனப்படுகொலை தெரிஞ்சுதான், யாருமே வாய் திறக்கலையே. அதுக்காக அவர் திறக்கலன்னு அவரை குற்றப்படுத்த முடியாது. அவர் சொல்லியிருந்தாரு, நான் வந்து அரசியலுக்கு வந்தா நான் நடிக்க மாட்டேன், செஞ்சு காட்டுவேன்னு சொல்லி. அதை மட்டும் செய்ய சொல்லுங்க. அது போதும். அடுத்தது இந்த இலங்கை இந்தியா இருக்குல்ல, அந்த கச்சத்தீவு பிரச்சனை இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பேச வேணாம். எல்லாமே நம்ம நாடு தான், ரெண்டும் அண்ணன் தம்பி நாடு தான். ஒன்றா பார்க்க சொல்லுங்க. அது போதும். நான் ஸ்ரீலங்கா. நீங்கள் சொல்லுங்க. நான் குறிப்பாக வந்து இந்த தமிழர்களுக்கான பிரச்சனை வந்து அந்த காலங்கத்திலிருந்தே நம்மளோட பூர்வீக குடிகள் தான் அங்கே இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகளை கையில் குறிப்பாக வந்து 2009 அந்த காலகட்டங்களுக்கு முன்னாடியே வந்து விஜய் வந்து இந்த மாதிரி தமிழர்களுக்காக பேசியிருந்தார். அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த அரசியலுக்கு வந்த பிறகு வீரியமாக பேசுவார்னு நினைக்கிறீங்களா? ஃபாஸ்டெல்லாம் விட்டுருங்க. சரி, எல்லாரையும் மனுஷனை பார்க்க சொல்லுங்க. சரி, போதும். இலங்கையில் நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? இலங்கையில் நான் மனுஷனை மனிதாபிமானம் பார்க்குறேன் எல்லாரையும். சரி, சீமான் எல்லா மனுஷர்களும் ஒன்று தான். சீமான் அவர் அரசியல் பேசுகிறாங்க. அந்த அரசியல் இலங்கைக்கு தேவையான அரசியல்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவரோட மனசில் இருக்குது, அவருக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இல்லை, ஆனால் நீங்கள் சீமான் மாதிரி உள்ள நாம் தமிழர் கட்சி பேச தொடங்கின பிறகு தான் இலங்கையில் நடக்கிற இனப்படுகொலையே நமக்கு தெரிய தொடங்குது. ஆமாம், அதை எப்படி பார்க்குறீங்கன்னா சீமான் அவரோட இல்லை, அவருக்கு தெரியும் போது உலகம் முழுக்க இனப்படுகொலை தெரிஞ்சுதான், யாருமே வாய் திறக்கலையே. அதுக்காக அவர் திறக்கலன்னு அவரை குற்றப்படுத்த முடியாது. இல்லை, அவர் குற்றப்படுத்த சொல்ல, அவர் தான் அந்த தமிழர் கடையில் அவங்க வந்து நம்மளோட தொப்புள் கொடி, அவங்கள வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு கால வர இலங்கை தமிழர்களுக்காக குறிப்பாக தமிழர்களுக்காக போராடுறாங்க. எல்லாருக்காக போராடி தான் இருக்கிறாங்க. அந்த அரசியலுக்குள்ளே இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, அந்த சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக செயல்பட்டால் எல்லாரும் நல்லவங்களா. தலைவர் இருக்கிறாருங்களா? தலைவர் எல்லார மனசுலையும் இருக்கிறாரு. ஆமாம். ஏன்னா குறிப்பாக வந்து இது முன்னாடி 2-3 தடவை தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்திருக்காரு. நம்ம எல்லாருமே தலைவர் வருவாருன்னு எதிர்பார்க்குறோம். அதனால நீங்கள் இலங்கையிலேருந்து வரலாம். அவர் வந்தாலும் சரி வரலாட்டும் சரி, எல்லா ஜனங்களோட மனசில் இருக்கார். அது போதும். மக்கள் கருத்து பொதுவாக இருக்கும். போலாம் வந்து நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், நாம் தமிழர் கட்சி பற்றி என்ன நினைக்கிறீங்க? வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு நம்ம எல்லாருமே தான் நினைக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நினைச்சா நினைக்காது. என்ன நினைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி பற்றி உங்களோட கருத்து என்ன? புதுசாக வரலாம் சொல்கிறாங்கன்னா, இப்போ விஜய் வந்ததுனால எல்லாருமே அவங்க போயிட்டாங்க நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, நாம் தமிழர் ஓட்டு போகிறவங்க கடைசி அவங்க போட்டு தான் இருப்பாங்க. யாரும் மாறல. புரியல. நீங்கள் யாரோட ரசிகன்? நான் விஜய் ரசிகர் தான். விஜய் ரசிகர். நாம் தான் ஓட்டு போடுறேன். என்ன காரணம் வந்து விஜய் ரசிகர் நாம் தமிழர் ஓட்டு போடுறது? அவருடைய கொள்கையை பிடிக்கும். சரி, இப்போ விஜய் வந்திருக்கிறாரு, ஆனால் வந்து சீமான் வந்து விஜய் எதிர்க்கும் போது உங்களுக்கு மனது கஷ்டமா இல்லையா? இல்லை அண்ணன் உண்மையாக கருத்து தான் சொல்கிறாரு. உண்மையான கருத்து சொல்கிறாரு. இருந்தாலும் ஏன் விஜய் எதிர்க்கிறாரு? திமுக இல்லையா? அதான் இல்லை, உண்மையான கருத்து எல்லாமே சொல்லுறேன். புரியல கருத்து உண்மையான சொல்கிறேன். விஜய் அரசியல் எப்படி பார்க்குறீங்க? விஜய் இப்போ தான் வந்திருக்காரு புதுசாக, இன்னும் விஷயம் தெரியல. போக பழகி போயிடும். ஆனால் தமிழக அரசியல் ரொம்ப முக்கியமான ஒரு சக்தியாக விஜய் மாறிட்டாரு. எப்படி பார்க்குறீங்க? இதை பார்த்து சீமான் பயப்படுறாருன்னு நினைக்கிறீங்களா? சீமான பயப்படலாம் கிடையாது. அவங்க மாநாடு வச்சு முடிவு பண்ணுறாங்க. எலெக்ஷன் வரப்போ தான் முடிவு பண்ண முடியும். யாருக்கு ரொம்ப அதிகமான வாக்குகள் வாய்ப்பு இருக்கு? சீமானா விஜயா? சீமான் தான். சீமான் தான். ஆனால் ரசிகர்கள் எல்லாமே விஜய் சைடு இருக்காங்களா? அவங்க சைடு இருக்க அவங்க பேசுவாங்க. அண்ணனை பற்றி நமக்கு தெரியல. நீங்கள் ஒரு விஜய் ரசிகர், நீங்கள் உங்கள் தலைவர் வந்து அதாவது உங்களுக்கு பிடிச்ச உங்களோட இது வந்து நீங்கள் வந்து காமிக்கிறது ரசிகர் வேறு, அரசியல் வேறு. அது படத்தில் தானே பார்ப்போம். அரசியல் வரைக்கும் இதெல்லாம் நாம் தருவோம். என்ன கொண்டு உங்களோட காமிக்கான உங்களுக்கு பிடிக்கல? என்ன கொண்டு உங்களுக்கு நாம் தமிழுக்கு பிடிச்சிருக்கீங்க? சாதி பார்த்து பழக மாட்டோம். சாதி பார்த்து பழக மாட்டோம். அந்த ஒரு விஷயம் தான். சரி, அது நாம் தமிழுக்கு முன்னோட தமிழ்நாட்டில் விஜய் வந்து அவர் ஜாதி பார்க்குறாருன்னு நினைக்கிறீங்க? இன்னும் அதை பற்றி பேசல. அவர் எதுவும் சொல்லலை. அண்ணன் வெளியே சொல்லிட்டாரு. இன்னும் யாரும் தமிழ்நாட்டில் யாருமே சொல்லலை அதை பற்றி. நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் செய்யாரு. சரியா